என்னுடைய மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தர்மபுரியிலிருந்து கிடைத்திருக்கிறது. தர்மபுரி தொகுதியில் தொடர்ந்து முதல் சுற்றிலிருந்து 15வது சுற்று வரை முன்னிலையில் இருந்த சௌமியா அன்புமணி அவர்கள் குறைந்தது 3,35,000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் தொடர்ந்து முன்னிலை பெற்ற சௌமியா அன்புமணி அவர்கள் 17வது சுற்றில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். குறைந்தது 18,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்று பின்னடைவில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே போன்று தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 23 சுற்றுகள் உள்ளது. 23 சுற்றுகளில் இப்பொழுது 17வது சுற்று நடந்து கொண்டிருக்கிறது. 17வது சுற்றுக்கு மேல இன்னும் 6 சுற்றுகள் இருக்கிறது தர்மபுரி தொகுதியில். இந்த 6 சுற்றுகள்ல இன்னும் மேட்டூர், மேச்சேரி, நல்லம்பள்ளி போன்ற இடங்கள் எல்லாம் இன்னும் வாக்குகள் எண்ணவில்லை. இதுவரையில் தர்மபுரியில் உள்ள நகர்ப்புற வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது மேச்சேரி, நல்லம்பள்ளி, இன்னும் மேட்டூர் போன்ற இடங்கள் எல்லாம் வாக்குகள் எண்ணாமலே உள்ளது. 18, 19, 20, 21, 22, 23வது சுற்றுகள் வரை உள்ளதால தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னும் வலுவாக உள்ள இடங்கள் எல்லாம் இன்னும் வாக்கு எண்ணவில்லை. 18,000, 20,000 வாக்குகள் வித்தியாசம் என்றாலும் கூட அது ஒரே ஒரு சுற்றில் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு முன்னிலை கொடுத்துவிடும் என்பதுதான் நிதர்சனம். கண்டிப்பாக தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில் இறுதி வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தானே தவிர, என்னதான் 16வது சுற்றில் பின்னடைவை சந்தித்திருந்தாலும் சௌமியா அன்புமணி அவர்கள் 17, 18வது சுற்று, 20வது சுற்றுக்குள்ளாக மீண்டும் சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலை எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். காரணம் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்ற மேட்டூர் தொகுதி, மேச்சேரி, நல்லம்பள்ளி போன்ற இடங்கள் எல்லாம் இன்னும் வாக்குகள் எண்ணப்படவில்லை. இந்த வாக்குகள் எண்ணும் பொழுது கண்டிப்பாக மீண்டும் பாமக முன்னிலை பெற்றுவிடும். பாமக முன்னிலை பெற்றாலும் கடைசி சுற்றுக்குள்ளாக குறைந்தது 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாமகவின் வெற்றி உறுதி செய்யப்படும் தர்மபுரியில் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக எந்த உள்ளடி வேலையும் செய்யாமல், ஏனென்றால் ஏற்கனவே திமுக 39 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுவிட்டது, பாண்டிச்சேரி உட்பட. கடைசியாக இப்பொழுது பெரும் குடைச்சலாக, பெரும் தலைவலியாக திமுகவிற்கு இருப்பது தர்மபுரி ஒன்று மட்டும்தான். இந்த தர்மபுரி தொகுதியை ஏதாவது சூழ்ச்சிகள் செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற வேலையை முன்னெடுத்தால் ஒழிய கண்டிப்பாக தர்மபுரியில் பாமகவின் வெற்றியை இவர்களால் தொட முடியாது. ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் இந்த செய்தியை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஆனால் அப்படி தோல்வியே அடைந்தாலும் அது ஒன்றும் இழிவான தோல்வி அல்ல, அது பெருமைக்குரிய தோல்விதான். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற அரசியல் கள நிலவரம் அந்த நிலையில் இருக்கிறது. திமுகவின் இலக்கு என்னவாக இருந்தது? இத்தனை கோடிகள் ஆனாலும் பரவாயில்லை, கொட்டுங்கள். ஆனால் நமக்கு தேவை வெற்றி ஒன்றுதான். கொட்டுவதற்கு கோடிகள் அவரிடம் இருந்தது, நம்மிடம் கொட்டுவதற்கு மக்களின் திட்டங்கள் மட்டும்தான் இருக்கிறது. மக்களிடம் சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் மக்கள் இல்லை. பணம் ஒன்றே பிரதானமாக மாறிவிட்டதால பணத்திற்காக மக்கள் வாக்களிக்கின்ற அவல நிலையை இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கிவிட்டது என்பது இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நாம் இதை அறிந்து கொள்ள என்றால் வேறு எப்பொழுதுதான் நாம் பாடம் கற்றுக்கொள்வது? இப்படிப்பட்ட இறுக்கமான நிலையில் தான் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு பாடம், இது ஒரு வரலாறு பாமகவினருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பாமகவை பொறுத்தவரையில், பாமகவின் பொறுப்பாளர்களை பொறுத்தவரையில் களத்தில் மிகவும் கம்பீரமாக, வீரியமாக செயல்பட்டார்கள், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் திமுக கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி இறைத்திருக்கிறார்கள். மக்கள் என்ன, நான் காலையில் போட்டிருந்த அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நான் கம்யூனிஸ்டுக்காரன், நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் காங்கிரஸ்காரன், நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன்றான். ஆனால் இவன்லாம் யாருன்னு பார்த்தா இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கின்ற கூட்டத்தில் ஒருவன். இப்படிப்பட்ட மக்களை நாம் எப்பொழுது புரிய வைக்க போகிறோம்? இவர்கள் எப்பொழுது புரிந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஓரணியில் திரளப் போகிறார்கள்? அப்படி ஒன்று நடந்துவிட்டால் அது மிகப்பெரிய சாதனை. இவர்களையெல்லாம் ஒன்று திரட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காரணம், ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் சாராய கடை, ஒரு பக்கம் சூதாட்டம், ஒரு பக்கம் இலவசம், இப்படி நாட்டையும் நாட்டு மக்களையும் நாசம் செய்து விட்டார்கள். அதிலிருந்து நாமும் நம் மக்களும் மீண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி தோற்கிறது என்றால் ஜனநாயகத்தின் தோல்வி என்றுதான் பொருள். ஏன்னா நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டும்தான் தமிழ்நாட்டில் குறைந்த குறைகள் உள்ள இயக்கம். இந்த குறைந்த குறைகள் உள்ள இயக்கமே
தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான குற்றங்களையும் லட்சக்கணக்கான குறைகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுகிறதுனா அதற்காக மக்களையும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதிலிருந்து மக்களை நாம் விடுவிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதில் தருமபுரி தொகுதி மக்கள் ஓரளவிற்கு விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் தருமபுரி தொகுதியில இந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னிலை பெறுவதற்கு அவர்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது. கடைசியில் இன்னும் 6 சுற்றுகள் இருக்கிறது. 6 சுற்றுகளின் இறுதி முடிவில் கண்டிப்பாக பாமகவின் வெற்றி உறுதி செய்யப்படும். தைரியமாக இருங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.